வைக்கெல்லாம் கட்டி இடம் எப்படி கிடக்கு பற்றிலா அப்படி 2 மாதத்துக்கு முன்னே பச்சை பச்சைன்னு இருந்தது. போன மாதம் மஞ்சள் பஞ்சைன்னு இருந்தது. இப்போ வயலில் ஒரு பயிர் இல்லாமல் அப்படி பொட்டைக்காடாக கிடக்கு. வைக்கல் எல்லாத்தையும் கட்டியாச்சு. நம்ம உழவு தான் அடிக்கணும். ஆமாம், இன்றைக்கி மதியத்துக்கு பிறகு உழவு அடிக்க வாரேன்னா வாருங்க. நம்ம அடுத்து நம்ம பயிர் ஏற்றணும். என்ன பயிர் ஏற்றன்னு தெரில. ஒரு பயிராக ஏற்றணும். நம்ம 1 மாதத்துக்கு பூமியை ஆறப்படணும்ல. நம்ம ஏற்கனவே கருதரத்தை வைக்க அது வேறு இருக்கும். நம்ம 1 மாதத்துக்கு பூமியை காய போட்டு அது பிறகு தான் இது பண்ணணும். ஆமாம், நம்ம உழவு தான் அடிக்கணும். வீடியோ எடுக்கும்போது தான் ஃபோன் வேறு கீச்சி அலோவும் காக்க. வயலை பாருங்கள். இன்னைக்கு உழவு அடிச்சிருவான். அடிச்சுட்டு அது பிறகு காட்டுறேன். வைக்க கட்டுதவங்க வேங்கும்போது ஒரு ரேட்டு சொல்லுவாங்க. பிறகு கொடுக்கும்போது அது நொட்டை இது நொட்டைங்காங்க. வேங்கும்போது கெட்டுக்கூலி நான் கொடுத்துக்கிட்டதே நீங்கள் உங்களுக்கு 60 ரூபா தந்துடுவேன்னு சொன்னாப்புல. சரி, ஏதோ எங்கள் ஐயா பேசினாருன்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கெட்டதுக்கு வண்டி கொண்டாந்து அவங்களே விட்டுட்டு ரூபா வாங்க போனால் கெட்டு சின்ன கட்டாக இருக்குது. இப்போ நம்ம தான் கெட்ட சொன்ன மாதிரி கெட்டுறது அவங்க ஆள் தான் கெட்டுதாங்க. இப்படி எதுக்கு மக்களை விவசாயம் ஏமாத்துதிய? விவசாயம் ஏமாற்றிட்டு அது என்னத்தை நீங்கள் கோட்டை கட்ட போறீங்க? எப்படியும் நீங்கள் 60 ரூபாய்க்கு வாங்கி வெளியூரில் கொண்டு எப்படி 150 ரூபாய் தான் விற்க போறீங்க. பாதி லாபம் பார்க்க போறீங்க. வண்டி வாடகை ஒரு 40 ரூபா போனாலும் மிச்சம் 50 ரூபா இருக்கும் உங்களுக்கு கட்டுக்கு. என்ன விவசாயம் தெரியாமல் இருக்குது. நான் அடைஞ்சி வைப்போன்னே எங்கள் ஐயாட்ட. வைக்கலாம் அடைஞ்சி வைப்போம்யா, 1 மாதமான நல்ல ரேட்டு விற்கும்யா அப்படின்னு. தார் பழம் கிடந்தது. அப்படி ஒரு வயலில் ஒரு உரமத்துக்கு வச்சா அது பாட்டுக்கு இருக்கும். என் பேச்சை கேட்கணும்னா அவர் எங்கள் ஐயா என்ன பாடுபடுத்த காத்திருக்காரு. கொடுமை. சரி, நம்ம உழவு அடிச்சுட்டு அடுத்து நான் சொல்லுதேன்.